ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜி லாக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். நான் மோகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய 4th சிங்கிள் ராவணன் மவண்டா இந்த சாங் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் அந்த சாங் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். கரெக்டாக அந்த சாங் பார்த்து முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து 6:40. இன்னும் 5 நிமிஷத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து சாங் பார்த்துருவோம் வாங்க. ஃபயர் இந்த சாங்க்கெல்லாம் தியேட்டர் என்ன போகுதுன்னு தெரிலப்பா. பிளாஸ்ட்டு தான். இப்போ டைம் எவ்வளோ? இப்போது 8:43. இன்னும் 2 நிமிஷத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு தடவை இந்த பாட்டு கேட்டுருவோம் வாங்க.
பாட்டு வெறித்தரம், சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு பாட்டு. இந்த பாட்டுக்கெல்லாம் சத்தியமாக தியேட்டர் எனக்கு பார்த்துன்னு தெரிலப்பா, பார்க்கணும். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ போகிறோம், போயிட்டு தான் பார்க்கணும். நம்ம ஹெச்இனோ என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில. இப்போ ட்ரைலர் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. டைம் 6:45 ஆயிடுச்சு. ட்ரைலர் விட்டுருப்பாங்க, பார்ப்போம். எங்கே 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 ட்விட்டரில் இருக்கப்போ ட்விட்டரில் விட்டுருப்பாங்க. கேவிஎன் ட்ரைலர் விட்டுட்டாங்கப்பா. வந்துருச்சு. கடவுளே, நல்லபடியாக இருக்கணும். ட்ரைலரு இருக்க போதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே கைஸ், ட்ரைலர் வந்துருச்சு, பார்க்க போகிறோம். இந்த சாங்குடைய ராவணன் மோண்டா சாங் இருந்துச்சுல, அதோடைய லிரிக்ஸ் விவேக் எழுதியிருக்காரு. சூப்பராக எழுதியிருக்காரு. கரெக்டாக தளபதிக்குன்னு லிரிக்ஸ் எழுதுறதுன்னு பார்த்தா அவர் பங்கமாக எழுதி விட்றாரு, என்னன்னு தெரில. சூப்பராக எழுதிடுறாரு. ஆனால் லிரிக்ஸ் மட்டும் தளபதிக்கு. சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, கட்சி பாட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தளபதினா வச்சு மாதம் பண்ணி விட்றாரு எதுனா ஒன்று. சரி, ட்ரைலர் வந்துச்சு, ட்ரைலரை பார்ப்போம். நான் கேசரின்னு சொல்லி கலாய்ச்சி நிற்கிறீங்க, பரவாயில்ல, பார்ப்போம். கேசரியாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம். குவாலிட்டி பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொட்டுறாத. அத்தனை பேரை போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Come, let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். என்ன பிளான்? ஓஎம் அழிவு. அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட.
கூஸ்பம்ஸ்ரா. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒன்றா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்கக்கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. அந்த ஐ எம் கம்மிங் மட்டும் அன்எக்ஸ்பெக்டட்ப்பா. ட்ரைலரில் கூஸ் பம்ப்ஸ் இருக்கலாம். ட்ரைலரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்ன்றது அது நம்ம தளபதி ட்ரைலர் தான் அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் ட்ரைலர் கேசரி வாசனை தான் வீசுது கொஞ்சமாக. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ட்ரைலர் இன்னொரு டைம் பார்த்துருவோம். எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல என்ன வந்துச்சின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். என்ன தளபதி மட்டுமே பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். வேறு என்ன பார்க்குறேனே தெரியல எனக்கு. பார்த்துருவோம், ட்ரைலர் பார்த்துருவோம். பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டான். தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப. அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி தொட்டுறாத. பீஜமெல்லாம் சரி கொட்டாரு போல நம்ம அனிருத்து. அத்தனை பேரை போட்டு அடிச்சியே நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். பாஞ்ச் பாஞ்ச் கமான் கமான் கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? Come, let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? OM ஓஎம் அழிவு. அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடுக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. ஆ? பிளடி ஸ்வீட். மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒன்றா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்கக்கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. Fight together. Jan 9th. பாடா ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சு
ட்ரைலரும் பார்த்துட்டோம். இன்னும் படம் மட்டும் ரிலீஸ் ஆகணும். அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். தளபதி இனிமேல் படம் நடிக்க போகிறதில்ல. ஒரு அணிலா ஒரு தளபதி ஃபேனாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் அந்த எக்ஸாம் பேட்லாம் கொண்டு போவோம்ல, அதில் அந்த எக்ஸாம் பேடுக்கு முன்னாடி தளபதி ஃபோட்டோ 2 கேங்காக இருப்போம். தளபதி ஃபேன் சொல்லி 2 கேங்காக இருப்போம் பசங்கள்லாம். நாங்களாம் ஒரு கேங்கு, அவங்களாம் ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ₹1 ஸ்டிக்கர் அப்போல்லாம் இருக்கும். அது வாங்கிட்டு வந்து அந்த எக்ஸாம் பேடுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கிறது. அதை எங்கள் சார் பார்த்துட்டு அதுக்கு வேறு தனியாக அடி வேறு விழும். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அதெல்லாம். ட்ரைலர் பற்றி பார்த்தோன்னா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ட்ரைலர் பார்த்தாச்சு. கேசரி பகவத் கேசரியோடைய ரீமேக் மாதிரி தான் இருக்குது. அந்த டைலாக்லாம் கொன்ன புலி மாதிரி வளர்க்கும். அந்த டைலாக்லாமே பகவத் கேசரியில் வர டைலாக் தான். பார்க்கலாம். ட்ரைலரில் நம்ம ஹெச் வினோத் அவர்கள் கேசரியை மட்டும் காட்டிட்டு உள்ள பிரியாணி வச்சுருக்காரோ என்னமோ. பார்ப்போம். தியேட்டர் போய் பார்த்தா ஜனவரி 9 தெரிஞ்சிருதெல்லாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ போகிறோம், போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். தளபதியோடைய கடைசி படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அதெல்லாம் செகண்ட் திங். தளபதியோடைய கடைசி படம் என்ஜாய் பண்ணுறோம் நல்லபடியாக போயிட்டு. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ கைஸ்.